ஹாய் ஹலோ கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸில் லைனிங் கொடுத்து பட்டி பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி நீங்கள் ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கொடுத்து நான் தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் இன்னொரு பட்டி பீஸுமே வந்து நம்ம தைக்க போகிறோம். இந்த பட்டி பீஸில் பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் மடிப்பு பகுதி வருங்க. இந்த மாதிரி மடிப்பு பகுதி வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸ் போடையில் இந்த பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு மேலே ஏறாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இந்த பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண லைனிங் கொடுக்காம தைக்கிற ப்ளவுஸு. இந்த பட்டி பீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் போட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு அப்படியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே பட்டி பீஸ் வந்து நீங்கள் உள் துணி கொடுத்து தைக்கணும். இப்போ இந்த கிளாத்தில் தான் நான் வந்து தைக்க போகிறேங்க. ஏற்கனவே ஒரு பட்டி பீஸ் வந்து நான் தைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இன்னொரு பட்டி பீஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்துமே நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டி பீஸை எப்போவுமே நம்ம கட் பண்ணையில் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை அடியில் போடுங்க. அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை நீங்கள் வைக்கணும். நம்ம லைனிங் கிளாத்தில் நான் 1/4 இன்ச்சு கேப் போட்டுட்டு நான் சாப்பீஸ் வச்சு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அளவாக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம மடித்து விட்டுலாங்க. 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் மடித்து விட்டால் போதும். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடித்து விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத்தை நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி 2 கிளாத்தையும் ஒரே அளவாக நம்ம வச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம எப்போவுமே தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தில் உள்ளே நம்ம மடித்து விட்ருக்க துணி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருச்சு. மெயின் கிளாத் வந்து உங்களுக்கு மேலே வந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கரெக்டாக கிளாத்தை வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இல்லை அப்படின்னா நம்ம பிரித்து விட்டுட்டு திருப்பி தைக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அந்த ஓரத்தில் நம்ம 2 கிளாத்தையும் சேர்த்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. பட்டி பீஸில் நம்ம அந்த ஓரத்தில் தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோம். இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பட்டி பீஸை இதுக்கு மேலே வச்சு நம்ம கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க பட்டி பீஸ் வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் இருக்குது. நம்ம கரெக்டான பட்டி அளவை வந்து நம்ம சாப்பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணி விட்டுறலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மடித்து அடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணதுக்கு அளவாக வந்து பட்டி பீஸில் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும். நான் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் உள் பக்கத்தில் எப்படி கிளாத்தை மடிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மட்டும் கிளாத்தை மடித்து விட்டுட்டு அந்த கார்னரில் நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மடித்து தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு பட்டி பீஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டி பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மெத்தடில் வந்து தைக்கிற மாதிரி இருக்குங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து நான் தைச்சி காமிக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வந்து சாதா ப்ளவுஸில் பட்டி பீஸ் வந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம அளவெடுத்து தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்து நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டி பீஸை வந்து அந்த கிளாத்து மேலே நம்ம வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சாப்பீஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான பட்டி பீஸ் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு
எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் அதுக்கு மேலே தையல் போட்டுட்டு கூட அப்புறம் நீங்கள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அதுக்கு மேலே வந்து சுற்றி தையல் போட்டு நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு அப்புறம் மிச்சம் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸில் நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டி பீஸை மேலே வச்சுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பட்டி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள், நம்ம வந்து நீட்டாக தைச்சிருக்கோம். எந்த பிசுறுமே இல்லாமல் அழகாக வந்து லைனிங் துணி கொடுத்து நம்ம பட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. உள் பக்கம் பாருங்கள், நம்ம மடித்தது பார்த்திங்கன்னா உள் பக்கமாக போயிருக்கு. இப்போ கீழே வந்து அந்த கார்னரில் இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 பட்டி பீஸ்லையுமே ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 பட்டி பீஸ்லையுமே ப்ரெஸ் தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோவில் லைனிங் துணி கொடுத்து பட்டி பீஸ் வந்து எப்படி ஈஸியான முறையில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள்.